என் பேர் தானியா. என் பேர் எஸ் பத்மநாபன். என் பேர் மோகன். நான் இந்த மூவியில் 2 கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது ஒரு ஆள் எப்படி 2 கேரக்டர் பண்ண முடியும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா மூவி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக அது என்னன்னு தெரியும். நான் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கேன், வடவள்ளியில். அன்எக்ஸ்பெக்டடாக சிவா ஆர்எஸ்பியை பார்க்குற ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஃபஸ்ட் டைம் வடவள்ளியில் ஒரு பேக்கரியில் மீட் பண்ணோம். அவர் என்ன சொன்னார்னா, சார் இப்போ என்னை பார்த்தோன்னே சொன்னார், சார் நீங்கள் ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணுறேன், நீங்கள் இப்போ பண்ணுறீங்களான்னு கேட்டார். எனக்கு ஃபீல்டில் வரணும்னு ஆசை. இது வரைக்கும் நான் ஃபீல்டுக்கு வந்ததில்லை, ஃபஸ்ட் டைம் நான் வந்தேன். சும்மா சிவா பார்க்கலான்னு வந்தேன். ஃபஸ்ட் டைம் எனக்கு என்ன எதுவும் கேட்காம உடனே சான்ஸ் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆகிடுது. ஸோ நம்ம ஒரு மூவி பண்ணுறோமா, ஆட் பண்ணுறோமா, ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோமா அப்படின்னு எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன். எனக்கு அந்த துளி கூட எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. என்னையும் பண்ண முடியும், என்னாலையும் பண்ண முடியும்னு ஒரு ஆட் ஃபிலிம் ஃபஸ்ட்டு பண்ணார். இவர் கொடுத்த ரோலு ஆக்சுவலாக என்கிட்ட காக்கி ஃபேண்டெல்லாம் இல்லைன்னு சொன்னதுக்கு நீங்கள் புதுசாக கொடுத்து எடுத்துகிட்டு கூட வாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ போய் எடுத்துகிட்டு அந்த காஸ்டியூமெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கு, லுக் வைஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். இதில் இன்னொரு பெரிய விஷயம்னா, நைட்டு ஷூட்டெல்லாம் முடிச்சு நைட்டு ஒரு 11:30-12 மணி இருக்கும். சாப்பிட்றக்கு ஒரு தள்ளுவண்டி கடைக்கு போயிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா நானும் சோலை ப்ரோவும் போயிருந்தோம். போயிட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆர்டர் மட்டும்தான் கொடுத்தோம். போய் உட்காந்துட்டு என்ன சார் வேணும்னு கேட்டாங்க. 2 தோசைன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி உட்காந்ததுக்கப்புறம் அவங்க கடைசியாக பில் கொடுக்க போகிற வரைக்கும் நாங்கள் எஸ்ஐனே அனுப்பிச்சிருக்காரு, போலீஸ்னே அனுப்பிச்சிட்டாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, அவங்க இவர் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண விதம் அந்த மாதிரி, சார்ட்டை இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும், நீங்கள் உங்கள் பிஹேவியர் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி சொன்னதில் அவங்க இப்போ பீப்புள்ஸ் கூட அந்த மாதிரி நம்பிட்டாங்க. அந்தளவுக்கு ரோல் நல்லா இருந்துச்சு. எனக்கு இதான் ஃபஸ்ட்டு. ஆனால் அண்ணன் வந்து எனக்கு ட்ரெயின் பண்ணி நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என்னோடய ட்ரீம் சின்ன வயசுலேயே எனக்கு ட்ரீம் இருந்துச்சு, ஃபில்முக்கு போகணும், ஆக்ட் பண்ணணும், காலேஜில் டான்ஸ் எல்லாம் பண்ணுவேன். பட் ஆஃப்டர் என்னோடய கேரியர் பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆனோடனே என்னோடய கேரியர் எல்லாமே ஃபுல்லாக அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாபில் போயிடுது. ஸோ ஜஸ்ட் நான் ரிட்டையர்ட் ஃப்ரம் மை கேரியர். ஸோ டைம் பாஸ் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இந்த ஏஜுக்கு மேலே வேலை கொடுக்க மாட்டாங்க. ஈவன் ஓப்பனாக சொன்னேன், அப்போ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நான் வேணால் ஒரு செக்யூரிட்டி ஜாப் போகலாம், இல்லை எங்கேயாவது ஒரு ஷோரூமில் எல்லாம் சிம்பிளாக உட்காரலாம். பட் நமக்கு பிடிச்ச ஜாப் பண்ணி சாட்டிஸ்ஃபைட், சின்ன வயசில் ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம செஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதனால் எனக்கு ஒரு சான்ஸ் சிவா கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ஹாப்பி. வர்ணா மூவியில் பார்த்தீங்கன்னா நான் எஸ்ஐ கிருஷ்ணன் சொல்லி ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அவர்கிட்ட ஒரு தனியான ஒரு டேலண்ட் ஒன்று இருக்குது. அது டான்ஸு, ஆக்டிங்கு, சிங்கிங்கு, பாடுற விதத்தை எப்படி பாடணும், அந்த டியூன்லேருந்து எல்லாமே நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அவங்க சிஸ்டருக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் நான் பார்த்தேன். நிறையா ரொம்ப இதாக இருக்கார். எப்படி சொல்ல, டேலண்ட்டுனா இப்போ யூனிக்காக யாராவது ஒரு சிலர் இருப்பாங்க, அதில் இவரும் ஒருத்தர் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக. சிவா வந்து இப்போ ஒரு வர்ணான்ற ஒரு மூவியில் ஒரு ரோல் கொடுத்துருக்காரு, நெக்ஸ்ட்டு மகரத்தில் கொடுத்துருக்காரு, இப்போ நியூலான்றது கொடுத்தாரு. எஸ்பெஷலி நான் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் சொல்லணும்னா, அவர் வந்து என்னை வந்து கேமரா முன்னாடி நிற்க வச்ச முதல் டைரக்டர் அவர் தான். ரெண்டாவது, அவர் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கக்கூடாது. சொல்கிறேன், ஹேர் கட்டிங் கூட அப்படி தான் பண்ணார். ஆசையாக பியர்டெல்லாம் வச்சேன், லென்த் ஹேர்லாம் வச்சுருந்தேன். அதை கூட வேணான்னு சொல்லி கட்டிங் பண்ணுங்க, அந்த ஐ அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. என்னுடைய பாலச்சந்தர் சார் வந்து ஆர்எஸ்பி தான். என்னென்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இவர் இந்த ஆடில் நடித்தேன். செகண்ட் சான்ஸு ஜிடி நாயுடு மூவியில் எல்லோரும் கூட நின்று ஒரு படம், ஒரு 4-5 சீன் வர ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த என்னோடய ஃபியர்னஸ் எடுத்தது என்னோட like he is also like my son and friend also. I can share everything with him, he can also share everything with me. அப்புறம் பொள்ளாச்சி செட்டில் ஷூட்டெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. போலீஸ் காஸ்டியூமெல்லாம் செட் ஆகுதுன்னு. மேலே டாப் நல்லா இருந்துச்சு, பேண்ட் தான் கொஞ்சம் 2 பேர் போகிற மாதிரி இருந்துச்சு லூஸாக. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு அதில் ஃப்ரேமில் பார்க்கும்போது பெருசாக தெரியல, அதுக்கு தகுந்த மாதிரி அவர் மேனேஜ் பண்ணிட்டார். ரெண்டாவது கூட சோலை தான் ரொம்ப அவர்னால தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்துச்சு. ஷார்ட் அவர் ஃபேஸை பார்க்கும்போது எங்களுக்கு ஆக்டிங் ஃபுல்லாகவே மறந்துடும், அந்த மாதிரி இருக்கும். சிரிச்சிட்டே இருப்பார். ரெண்டாவது ஷீபாக்கா, அவங்க அழுகும்போது எனக்கு அழுகாச்சு வந்துருச்சு சீனில். அந்த மாதிரி அழுதாக பாவமாக இருக்குது இந்த அம்மாவை பார்த்துங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் கண்ணுக்குள்ளே இங்கே தான் தண்ணி வச்சுருக்காங்க தெரியல. அழுக சீன் தான்
ஆட்டோமேட்டிக்காக எழுதுறாங்க, அதான் எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ ஐ மஸ்ட் பி தேங்க்ஃபுல் ஆல் இஸ் ஃபியூச்சர். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் சொல்கிறேன், he is the eligible man, that's all. நான் அதெல்லாம் நான் நம்ப முடியல, என்னை போய் போலீஸ் நம்பிட்டாங்களே. என் பேர் ஸ்ரீகாந்த். என் பேர் விமல். ஹலோ, எங்கேருந்து வரீங்க ரெண்டு பேரும்? கள்ளக்குறிச்சியிலேருந்து வரேன். ஓகே, இந்த ஷூட்டுக்காக வந்திருக்கீங்களா? சாரி, அதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், இங்கே வந்து இன்டர்வியூ பண்ணுறக்கு ஆள் கிடையாது. ஓ சரியா, அதனால் நாங்களே கொஞ்சம் பில்டப் எல்லாம் பண்ணுவோம், அதில் பெருசெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். சரியா, அதுக்கு தனியாக பேமெண்ட்லாம் கிடையாதுங்க, வெட்டிலே போயிடுவான். ஒரு சின்ன விஷயம் பதிவு பண்ணிடுறேன் மிஸ்டர் ஆர்எஸ்பி. நாங்கள் இப்போ என்ன பேசுகிறோமோ அதை கொஞ்சம் கூட எடிட்டிங்கில் தூக்கக்கூடாது. ஸ்ட்ரிக்ட்லி ரூல்ஸ். கேமராமேன் நீங்கள் உங்கள்கிட்டே சொல்லிட்டேன், ஏன்னா இங்கே தனியாக நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், தனியாக இங்கே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். சரியா, எதனால நீங்கள் ஆர்எஸ்பி சூஸ் பண்ணீங்க? அவர் தான் எங்களை சூஸ் பண்ணி யோசிச்சிங்களா? வாங்குற வரைக்கும் யோசிக்கல. ஸ்கிரிப்டெல்லாம் வாங்குனீங்களா? இல்லை, பேப்பர் டைலாக் வரும்போது. எப்போ? நேற்று நைட் அதாவது கொடுத்துருக்காங்களே. தூங்கிட்டு வரணும்ல, பஸ்ஸில் தூங்கிட்டு வரணும்ல. ஓ, அப்போ வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்தா உங்களுக்கு தூக்கம் வருது. பஸ் ஸ்கிரிப்ட் கொடுத்தா தூக்கம் வரல, ட்ராவல் பண்ணும்போது தூங்கணும்ல. அதனால அப்போ என்ன பண்ணீங்க? ரெஃபர் பண்ண முடியல. ரெஃபர் பண்ண முடியல. ஓ, ஸ்கிரிப்ட் தூங்குற மாதிரி இருந்துச்சா? அப்படி இல்லை மேம், நாங்கள் தூங்கும் போது அனுப்பிச்சி விட்டாரு, அதனால நாங்கள் தூங்கிட்டோம். ஸ்கிரிப்ட் பேப்பர் பார்க்கல, இங்கே வந்து தான் பார்த்தோம். ஓ, சிங்கிள் டேக்ல எல்லாம் எடுத்துட்டீங்களா? வந்துட்டு உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் நான் இல்லை மேம், நீங்க நினைக்கிற மாதிரி அந்த லெவலில் சவுண்டா பேசுறாங்க, ரெக்கார்ட் ஆகுதுலாம் எடிட்டிங்ல தூக்குவான், எனக்கு தெரியும் அவனை பத்தி. சரி, ஓகே, இப்போ வந்து ஒரு சீன் முடிச்சிட்டிங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா நீங்கள் நடிக்கிறது? இல்லை மேம், இது எனக்கு 4th டைம். வேற ப்ரீவியஸாக வேறு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். சிவாவோடது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருந்துச்சு அனுபவம்? கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பேப்பர்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் வராது, கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு, இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் சார் தான் சொன்னார், பரவாயில்லடா, கொஞ்சம் தைரியமாக பண்ணு, பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்சம் ஒரு டேக் போக போக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல நிம்மதியாக ஆனிச்சு. அது கொஞ்சம் நல்லா பண்ணிட்டேன். உங்களுக்கு? எனக்கும் அது ஃபஸ்ட் டைம். நம்ம நிறைய பண்ணின மாதிரி சாதிச்ச மாதிரி எதுவுமே பண்ணல. ஆக்சுவலி பேப்பர் கொடுத்தோன்னே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் டைலாக் கம்மியாக இருக்குது அப்படி சொல்லி கேட்டேன். அவசரப்பட்டுட்டியே பங்கு, அவசரப்பட்டுட்டியே கேட்டுட்டு டேய் அதே கரெக்டாக இருக்கும்டா, அது உனக்கான ஸ்பேஸ் இருக்கும் சம்திங் சொன்னார். இங்கே வந்துட்டு அதை நான் அப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கல, நான் 2 மாதம் சொல்லும் போது அப்படியே பார்த்துட்டு சொல்லிவிட்டேன். ரிட்டன் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி படிக்கும் போது அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன். இங்கிலீஷ் வரல, ஃப்ளூயன்ட்டாக வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்க வேண்டிய வயசுல படிக்காம இங்கிலீஷ் டீச்சரை பார்த்தா இதுதான் பிரச்சனை. பார்த்தோம், பார்த்தோமா? பார்த்தேன். அது அறிந்து அறியாமலும் தெரியாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கோ, லைவ்ல போயிட்டு இருக்குது. அதான் ஃபர்ஸ்ட் டைம் அண்ணாவோட டைரக்ஷனில் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன், பட் அண்ணாவோட டைரக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். நல்லா இருக்கு, இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலாம். இங்கிலீஷ்லாம் புரிஞ்சுச்சா? புரியுது, பேச வரல. ஓ, வேர்ட்ஸ் எல்லாம் புரியுதா? ஏன்னா நான் கூட 7 வருஷம் இல்லை, ஆக்சுவலி நாங்களா படிக்கும் போது புரியுது, அவராக சொல்லும் போது இல்லை, அது புரிஞ்சாதானே நமக்கு எக்ஸ்பிரஷன் வரும். நீங்கள் அப்படியே பேசிடுவீங்களா? இல்லை, அவர் பேசும்போது ஒரு மாதிரி ஃப்ளோவில் போயிட்டே இருக்காரு, அது புரியல. கேட்டு கேட்டு பேசுறீங்களா? இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு டைம் சொல்லி காமிப்பாரு, அப்போ ஓகே ஆகிடும். டேக்கில் பேசும்போது கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆகுது, வாய் உளருது. அப்போ தான் அண்ணா சொல்லுவேன், கொஞ்சம் தைரியமாக பண்ணுறா அப்படின்ட்டு கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுவார். நான் ஜாலியாக. ஆனால் அந்த இங்கிலீஷ் வேர்ட்லாம் பயங்கரமாக வந்துடுது. அதான் மேம் சொல்கிறேன். அப்போ எப்பயாவது திட்டிருக்கீங்களா? யார் இந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் போடுறான் அந்த மாதிரி? அப்படி அவர் திட்டினாலும் நான் அந்த மாதிரி எதுவும் பெருசாக நினைக்க மாட்டேன். நீங்கள் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறது? அண்ணன்ட்ட ஃபர்ஸ்ட் டைம் இங்கே நான் நிறைய திட்டுவேன். இல்லை, அவனை திட்டுவாங்க ஒரு வாட்டி. இல்லை, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கேள்விப்படாத வேர்ட்ஸ் எல்லாம் தலைவர் உட்காந்து நிறைய ரிசர்ச் பண்ணி எடுப்பார். அதுதான் பெரிய பிரச்சனை. ஆனால் ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு தெரியாத விஷயம்லாம் அவன் சொல்லித்தரான். அது ஒரு பெரிய விஷயமா இருக்குல்ல அந்த. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. திட்டெல்லாம் வாங்கலையா? இல்லை, வாங்கணும் மேம், திட்டெல்லாம் வாங்கலாம். அப்படி இல்லை, நம்ம எதுக்கு திட்டுறாங்கன்னா கற்றுக்கணும், இன்னும் கொஞ்சம் மேலே வரணும், அதுக்காக திட்டுறாங்கன்ட்டு நான் அதுக்காக யோசிப்பேனே தவிர, எதுக்குடா நம்ம இப்படி திட்டுறாரு அப்படின்ற மாதிரி யோசிக்குவாங்க. கேட்டுக்கோங்க, போய் கூல்னு அழுதுட்டு இருந்தீங்கள, கேட்டுக்கோ. திட்டுறாங்கன்னு சொல்லி அழுது இல்லை, வீட்டுக்கு போகிறேன் பார்த்துக்கோ. இதுதான் ஓகேவா?
ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். இப்படி தான் ஷூட்ஸ் தான் இப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து இன்னொரு விஷயம் வந்து எல்லா டைரக்டர்ஸ்கிட்டையும் இப்படி ஒரு கம்ஃபர்டபிலிட்டி கிடைக்காது. சில பேர் கண்டபடிக்கு பேடாக திட்டுவாங்க, சில பேர் டிஓபியும் திட்டுவாங்க, எல்லாமே இருக்கும். பட் ஒவ்வொரு டைமும் திட்டு வாங்குறது வந்து நம்மளை வந்து நம்மளை டெவலப் பண்ணிக்கிறதுக்கே தவிர தலைவர் மாதிரி இப்படி அழுகிறது கிடையாது. சரியா? ஸோ கம்ஃபர்டபுள் வச்சுதா எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவீங்களா வந்துட்டு? கண்டிப்பாக. ஆல் த வெரி பெஸ்ட். வேறு எதாவது எதுக்கோ என்னோட இன்ஸ்டா ஐடி வாங்கிட்டீங்களா? நாளைக்கு சிவா ஏண்டா இது ஏதோ என் இன்ஸ்டா ஐடி வாங்கியிருக்கீங்கல்ல, ஏதோ சிவா நாளைக்கு கூப்பிட்டோன்னா என்கிட்ட ஒரு கேட்டுக்கோங்க, மேம் போகலாமா வேண்டாமா அப்படின்னு. கேட்டாலும் நீங்கள் கேட்டாலும் கேட்கலாம், நீங்கள் போய் தானே வரீங்க. வேறு வழி. அந்த மாதிரி ஏன்னா வீடு தெரியும், எல்லாமே தெரியும், தூக்கிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான். ஓகே ஃபைன். சிவாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நல்ல டைரக்டர், நல்ல பையன். ஸோ அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் நீங்கள் எடுத்து ஜஸ்ட் ட்ராவல். ஓகேவா? ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ மேம். நான் விஜய் பண்ணதுக்கு வந்துட்டு எனக்கு சம்பளத்தை கொடுத்தேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.